ஹாய்! இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மார்னிங் மினி விலாக் தாங்க. எப்பவுமே மாதிரி எழுந்திருச்சு குடிக்கிறதுக்காக சுடு தண்ணி வச்சுட்டு, ஒரு ஜிஞ்சர் வாட்டர் ரெடி பண்ணேன். அதாவது எப்பவுமே மார்னிங் பசங்களுக்கு குடுப்போம் இல்லைங்களா, எதனா ஒரு வாட்டர் குடுப்போம் கொஞ்சமா குடிக்கிறதுக்கு. இன்னைக்கு கோல்டு இருக்க மாரி இருந்ததால ஜிஞ்சர், அப்புறம் வந்துட்டு லவங்கம், ஏலக்காய் இது 3த்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இட்லி பக்கத்துல ஊத்தி வச்சாச்சு. டிஃபனுக்காக இல்ல, லஞ்சுக்காக. நீங்க நினைக்கலாம் லஞ்சுக்கு போய் இட்லி குடுத்து அனுப்புறீங்களா அப்படின்னுட்டு. இட்லி வந்து அவங்க டிஃபன் தான் மோஸ்ட்லி விரும்புறது லஞ்சுக்கு. சாப்பிட்டு வந்து வீட்டுக்கு 3:00 வராங்க பாருங்க. 2:00 பையன் வருவான், 3:00 பொண்ணு வரும். அப்போ வந்துட்டு லஞ்சு சாப்பிடுவாங்க. குழம்பு, சாப்பாடு அப்படின்னுட்டு. இட்லிய கட் பண்ணி வச்சுட்டு, பச்சையா தக்காளி, வெங்காயம், மிளகாலாம் போட்டு அரைச்ச சட்னிய நல்லா வதக்கி, அதையும் வச்சுட்டு, ஒரு சின்ன பனானா தாங்க வச்சேன். பனானா அதிகமா அவரு விரும்ப மாட்டாரு ஸ்கூலுக்கு. எதனா ஒரு ஃப்ரூட் குடுத்து அனுப்பணுன்றதுக்காக இன்னைக்கு பனானா வச்சுட்டேன். சட்னியும் வந்து பேக் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பையனுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு எடுத்துட்டு போறதுக்காக. இப்ப சாப்பிடுறதுக்கு எதனா செய்யணும். அதுக்கு இடையில போயிட்டு அவர் குளிக்க போனதால, ட்ரெஸ் எடுத்து வைக்க போயிட்டேன். எல்லாமே ட்ரெஸ்ஸு குளிச்சுட்டு போட வேண்டிய எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு ஹவுஸ் யூனிஃபார்ம் அவருக்கு. அதனால எடுத்து வச்சுட்டு, திரும்பவும் கிச்சனுக்கு வந்து ஒரு தோசை சுட்டுட்டேன். கீ தோசை. எதுக்குன்னா, அவருக்கு வந்து காலையில டிஃபன் வந்து லஞ்ச் எடுத்துட்டு போறாங்க பாருங்க. அது வந்து சாப்பிட மாட்டாங்க. எதனா ஒண்ணு வேற எதனா தான் சாப்பிடுவாங்க. ஸோ தோசை குடுத்தாச்சு. இட்லி வந்து லஞ்சுக்கு குடுத்தாச்சு. மீதி எல்லாம் பேக் பண்ணிட்டு லஞ்ச் பேக்ல வச்சாச்சுங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண பிரேக்ஃபாஸ்ட்ட குடுத்தாச்சு. அவரும் ஜிஞ்சர் வாட்டர் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்ட்டு கரெக்ட்டா 6:40க்கு ரெடி ஆயிட்டாரு போறதுக்காக. தலைய வாரிட்டு, ஷூ போட வச்சுட்டு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டா வந்து பார்த்தா எப்படியோ ஆட்டோ அங்கிள் இருந்தாரு. அவரு ஆட்டோல ஏத்தி, பிதாசுதன் போட வச்சு அப்படியே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே போப்பான்ட்டு அனுப்பி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டு, பொண்ணுக்கு ரெடி பண்ண வச்சாச்சு. பொண்ணு வந்து பனானா வேணான்றதால, ஆரஞ்சு அவங்களுக்கு வச்சுட்டு, இட்லி அதே மாரி கட் பண்ணி வச்சு, இவங்க ஃபோர்க்ல சாப்பிட்டுக்குவாங்க. கை வைக்காம ஃபோர்க்ல சாப்பிட்டுக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது சட்னியும் போட்டு வச்சாச்சு. ஃபோர்க்ல சாப்பிடும்போது என்னன்னா, கை அங்கங்க வைப்பாங்க. அது வாஷ் பண்றதுக்கு டைம் ஆகும். ஃபோர்க்லன்னும்போது ஈஸியா முடிஞ்சிடும். அவங்களுக்கு ஒரு நெய் தோசை போட்டு, சட்னி வச்சு குடுக்கலான்னுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன். அவங்களும் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிட்டாங்க. இது கொஞ்சம் தீஞ்ச மாரி இருக்கு. ஆனா, அங்க நேர்ல பார்க்கும்போது ப்ரவுனா தான் இருந்துச்சு. டிஃபன் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஜிஞ்சர் வாட்டர் குடுத்தேன். அவங்களும் குடிச்சாங்க. குடிச்சிட்டு தோசை சாப்ட்டுட்டு, அவங்களுக்கு தலை வார ஸ்டார்ட் பண்ணேன். தலையும் வாரி முடிச்சாச்சு. அவங்களுக்கும் இன்னைக்கு ஹவுஸ் ட்ரெஸ் தான். அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. இப்ப வந்து இவங்கள போயிட்டு ஆட்டோ ஏத்தி விட்டுட்டு வரணும். அவங்களையும் அதே ஆட்டோக்கார் தான். அவரு பையன 6:40 இவங்கள 7:40க்கு வந்து பிக்கப் பண்ணுவாங்க. பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம்.